ரவுண்ட் 3 சாய்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்கு டாப் காலேஜஸில் என்னென்ன வேகன்சி இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கோம். அதில் இப்போ பார்க்க போகிறது ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ். இதில் ஏரோநாட்டிக்கலில் வந்து ஒரு வேகன்சி எஸ்சிஏ மாணவர்களுக்கு இருக்குது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எஸ்சிஏக்கு 3 வேகன்சி இருக்குது. ஆட்டோமொபைல் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு ஒரு வேகன்சியும் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சியும் இருக்குது. பயோடெக்னாலஜி எஸ்சிக்கு 3 வேகன்சியும் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சியும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ராஜலக்ஷ்மியில் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ சிவில் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கும் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சிஏக்கு 3 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏக்கு 3 எஸ்சிஏ மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் ராஜலக்ஷ்மி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னையிலனா 3 வேகன்சி இருக்குது, நீங்கள் பார்த்து போடுங்க. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எஸ்சிஏக்கு 3 வேகன்சி இருக்குது. எஸ்சிஏக்கு எஸ்டிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிப்ளி அது எஸ்சிஏக்கு 2 வேகன்சி இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 1 இருக்குது. எஸ்சிஏக்கு 1, எஸ்டிக்கு ஒரு வேகன்சி இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்டிக்கு 1, எஸ்சிஏக்கு 2. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ரொபாட்டிக்ஸும் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. ஸோ மெக்காட்ரானிக்ஸும் எஸ்சிஏக்கு ஒரு வேகன்சி இருக்குது. சைபர் செக்யூரிட்டி எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ராஜலக்ஷ்மியோட ஸ்டேட்டஸ். ஸோ அடுத்ததான் நம்ம என்ன காலேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜலக்ஷ்மிக்கு அடுத்து நம்ம வந்து கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்க போகிறோம். கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கொங்குல என்னென்ன ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கொங்குல பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் எஸ்சிக்கு 5 சீட் இருக்குது. ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள். கொங்குல எஸ்சிக்கு 5 சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு 2 சீட் இருக்குது. எஸ்சிக்கு கொங்குல ஆட்டோமொபைல் 2 சீட் இருக்குது. கொங்குல கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா கொங்குல உங்களுக்கு 12 சீட் இருக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு. எஸ்சிஏக்கு 3, எஸ்டிக்கு 1. கொங்குல சிவில் இன்ஜினியரிங் 5 சீட் இருக்கு. எஸ்சிஏக்கு 5, எஸ்டிக்கு இல்லவே இல்லை. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் கெமிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 5 சீட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கொங்குல எஸ்சிக்கு 6 சீட் இருக்கு. 6 சீட் எஸ்சிக்கு இருக்கு. எஸ்சிஏக்கு 4 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட் இருக்கு. அதே மாதிரி கொங்குல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 13 சீட் இருக்கு. எஸ்சிஏக்கு 5 சீட், எஸ்டிக்கு 1 சீட். கொங்குல எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் 11 சீட் இருக்கு எஸ்சிக்கு, எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு. கொங்குல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 11 சீட் இருக்கு எஸ்சிக்கு, 2 எஸ்சிஏ 1 எஸ்டி. ஃபுட் டெக்னாலஜி எம்பிசிக்கு 2 சீட் இருக்கு. எம்பிசிக்கு 2 சீட்டு, எஸ்சிக்கு 6 சீட் இருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்சிக்கு 10 சீட் இருக்கு. கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 6 சீட் இருக்கு. மெக்காட்ரானிக்ஸ் கொங்கு இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சிக்கு 9 சீட் இருக்கு. ஸோ இதை கேர்ஃபுல்லாக பார்த்து எடுங்க. கொங்குல உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் இருக்குது. ஸோ இதை விட்டுறாதீங்க இந்த ரவுண்டில். ஸோ அடுத்தது நீங்கள் பார்க்குறது சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்க்குறோம். சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்க்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் 3 சீட் இருக்கு, எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சிஏக்கு 2 சீட்டு, எஸ்டிக்கு 2 சீட் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ட்ரிப்ளி எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு, ஐடி எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு, மெக்கானிக்கல் எஸ்டிக்கு 1 சீட் இருக்கு. ஸோ இதெல்லாம் சென்னை இன்ஸ்டியூட்டில் இருக்கிற நிலவரம்.
சென்னை இன்ஸ்டியூட் அடுத்து போகிறது கேபிஆர் இன்ஸ்டியூட் பார்க்க போகிறோம். கேபிஆர் இன்ஸ்டியூட் பார்க்க போகிறோம். ஸோ கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதோட ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு ஒரு சீட் இருக்கு. அதே மாதிரி சிவில் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 2 சீட் இருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் கேபிஆரில் 3 சீட் இருக்கு. ஸோ அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 4 சீட் இருக்கு. மெக்காட்ரானிக்ஸ் எஸ்சிக்கு 4 சீட் இருக்கு. ஸோ இவ்வளோ சீட் வந்து எஸ்சிக்கு இருக்கு. ஸோ எஸ்சிஏக்கு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் இருக்கு, ஐடி இருக்கு. எஸ்சிஏக்கு ட்ரிபிள் ஐடி இருக்கு. நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இது. ஸோ கேபிஆர் கோயம்புத்தூர் இதுதான் ஸ்டேட்டஸ். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாய்ராம் சென்னை. ஸ்ரீ சாய்ராம் சென்னை பார்க்க போகிறோம். ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்குறோம். சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இருக்கு. அதே மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏஐஎன்எம்எல் இதுவும் வந்து எஸ்சிஏ எஸ்டிக்கு இருக்கு. ஒரு சீட் இருக்கு. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜில் எஸ்சி மாணவர்களுக்கு 5 சீட் இருக்கு. சாய்ராமில் சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கு பிசிக்கு இருக்கு. பிசிக்கு ஒரு சீட்டு, பிசிஎம்க்கு ஒரு சீட்டு, எம்பிசிக்கு 5 சீட்டு, எஸ்சிக்கு 4 சீட் இருக்கு. எல்லாத்துக்குமே இருக்கு சிவில் இன்ஜினியரிங். சாய்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் இது வந்து எஸ்சிக்கு 2 சீட் இங்கே இருக்கு. சாய்ராமில் எம்டெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எஸ்சிக்கு 2 சீட் இருக்கு. 5 வருஷ கோர்ஸ் இது. அதே மாதிரி சாய்ராமில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் 2 சீட்டு ஒரு சீட் இருக்கு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இருக்கு. ஸோ ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் எஸ்சிக்கு 5 சீட் இருக்கு. அதே மாதிரி சாய்ராமில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் 6 சீட் இருக்கு. சாய்ராமில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்சிஏக்கு 3 சீட்டு இருக்கு, எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்கு. ஸோ சாய்ராமில் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இது வந்து எஸ்சிக்கு 5 சீட் இருக்கு. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 9 சீட் இருக்கு. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் 5 சீட் இருக்கு. பிசிஎம்க்கு ஒரு சீட் இருக்கு, எம்பிசிக்கு ஒரு சீட் இருக்கு, எஸ்சிக்கு 5 சீட் இருக்கு. மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் இன்னும் வந்து பிசிஎம் எம்பிசிக்கு ஒரு சீட் இருக்கு, எஸ்சிக்கு 5 சீட் சொலையா இருக்கு. ஸோ சாய்ராமோட ஸ்டேட்டஸ் இதுதான். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ் இன் சைபர் செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரே ஒரு சீட்டு இப்போ அவைலபிளாக இருக்கு. ஸோ சாய்ராமில் உங்களுக்கு இந்த மாதிரியான அவைலபிலிட்டி ரவுண்ட் 3ல இருக்கு. அடுத்தது பார்க்குறது குமரகுரு காலேஜ் கோயம்புத்தூர் பார்க்க போகிறோம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி மாணவர்களுக்கு ஆட்டோமொபைலில் 2 சீட் இருக்கு, சிவிலில் 2 சீட் இருக்கு எஸ்சிக்கு, ஃபேஷனில் 4 சீட் இருக்கு எஸ்சி கேண்டிடேட்டுக்கு. ஸோ அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டைல் இருக்கு. இது எல்லாம் முடிஞ்சிருச்சு. அடுத்து எஸ்டிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் ஒரு சீட் இருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இசிஇ ஒரு சீட் இருக்கு எஸ்டிக்கு. அதே மாதிரி மெக்கானிக்கல் ஒரு சீட் இருக்கு எஸ்டிக்கு. ஓகே, எஸ்சிஏக்கு கொஞ்சம் அவைலபிலிட்டி இருக்கு. அதாவது இந்த காலேஜில் எஸ்சிஏக்கு வந்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், ஃபேஷன், மெக்கானிக்கல், டெக்ஸ்டைல் அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த காலேஜ் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்குறது ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்க்குறோம். ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு பார்த்தா எஸ்சிஏ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இருக்கு இப்போ ஒரு சீட்டு. சிவில் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு 6 சீட் இருக்கு, எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்கு.
அதே கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைசேஷன் இன் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் வந்து எஸ்சிக்கு 2 சீட்டும் எஸ்சிஏக்கு 2 சீட்டும் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் மட்டும்தான் இருக்குது. எஸ்சிக்கு முடிஞ்சிருச்சு. எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனும் அதே மாதிரி தான் எஸ்சிஏக்கும் எஸ்டிக்கும் இருக்குது. ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 8 சீட்டு இன்னும் இருக்குது எஸ்சிக்கு. எஸ்சிஏக்கு 2 சீட்டும் எஸ்டிக்கு 1 சீட்டும் இருக்குது. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எஸ்சிஏக்கு 3 சீட்டும் எஸ்டிக்கு 1 சீட்டும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 2 சீட் எஸ்சிக்கு இருக்குது. ஸோ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்பெஷலைஸ் இன் சைபர் செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற காலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம். அடுத்து ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் பார்க்க போகிறோம். சென்னை பக்கத்தில் இருக்க காலேஜ் கும்மிடிப்பூண்டியில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜில் பார்த்தீங்கன்னா பிசிஎம்க்கு சிவில், பிசி முஸ்லீம்க்கு சிவிலில் ஒரு சீட் இருக்குது. எஸ்சிக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் சிவில் ஒரு சீட் இருக்குது. இல்லை ஒரு சீட் தான் இருக்குது. ட்ரிபிளியில் ஒரு சீட் இருக்குது. எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் விஎல்எஸ்சியில் ஒரு சீட் இருக்குது. இதெல்லாம் எஸ்சி மாணவர்களுக்கு. எஸ்சிஏ மாணவர்களுக்கு ஏஐடிஎஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் 2 சீட் இருக்குது. ஸோ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் 2 சீட் இருக்குது. எஸ்சிஏ மாணவர்களுக்கு ஆர்எம்கேல நிறைய சீட் இருக்குது, நீங்கள் பார்த்து எடுத்துங்க. எஸ்டிக்கும் ஏஐ, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ், இசிஇ எல்லாம் இருக்குது. எஸ்டிக்கு ஐடியில் கூட இடம் இருக்குது. எஸ்டி கேட்டகரிக்கு நீங்கள் பார்த்து போடுங்க. ஐடி ஒரு சீட் இருக்குது ஆர்எம்கேல. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் வந்து ஆர்எம்கேவோட ஸ்டேட்டஸ். ஸோ ஆர்எம்கேக்கு அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், எஸ்விசின்னு சொல்கிற காலேஜ். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஏன்னா வெங்கடேஸ்வரா நிறைய காலேஜ் இருக்கிறதுனால நீங்கள் கரெக்டான காலேஜை நீங்கள் வந்து சூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஸ்ரீபெரும்புதூர்னு போட்டிருக்கோம். ஸோ கோடு நோட் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏ வந்து ஒரு சீட் இருக்குது. எஸ்சிஏக்கு ஏஐடிஎஸ், பயோடெக்னாலஜி ஒரு சீட் இருக்குது. சிவிலில் எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது. எஸ்சிக்கு 3 சீட் இருக்குது சிவிலுக்கு. இசிஇ எஸ்விசியில் பார்த்தீங்கன்னா எஸ்டிக்கு ஒரு சீட் இருக்குது இசிஇ. ஸோ எஸ்டி மாணவர்கள் இசிஇ எடுக்கணும்னா எஸ்விசி எடுக்கலாம். ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல 2 சீட் இருக்குது. ஐடி எஸ்டிக்கு ஒரு சீட்டும் எஸ்சிஏக்கு ஒரு சீட்டும் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் இன் ஆட்டோமொபைல் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 3 சீட் இருக்குது. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா எஸ்சிஏக்கு ஒரு சீட் இருக்குது. மெரைன் இன்ஜினியரிங் ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டுமே இருக்குது. ஓசி, பிசி எல்லா சீட்டும் இருக்குது மெரைன் இன்ஜினியரிங். எஸ்விசியில் மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா ஓசி கேட்டகரிக்கு 6 சீட் இருக்குது. பிசி கேட்டகரிக்கு 6 சீட் இருக்குது. பிசிஎம்க்கு ஒரு சீட்டு, எம்பிசிக்கு 5 சீட்டு, எஸ்சிக்கு 3 சீட்டு ஃபுல்லாக இருக்குது. ஸோ மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னா உங்களுக்கு இன்னும் எஸ்விசியில் சான்ஸ் இருக்குது, பார்த்து நீங்கள் டிக் பண்ணுங்கள். சரி, வெங்கடேஸ்வரில் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு 4 சீட் இருக்குது. ஸோ மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கணும்னா எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 4 சீட் இருக்குது, அதை பார்த்து நீங்கள் போடுங்க. ஸோ எஸ்விசியில் கொஞ்சம் இன்னும் வேகன்சி இருக்குது, நீங்கள் பார்த்து போட்டிங்கன்னா கிடைக்கும். அடுத்து சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம், அதை பற்றி பார்க்க போகிறோம். சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம். இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சிக்கு நிறைய சீட்ஸ் இருக்கணும் சோனாவில். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பார்த்தீங்கன்னா 5 சீட் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஸ்பெஷலைஸ் இன் ஏஐஎம்எல் 5 சீட் இருக்குது. பயோமெடிக்கல் 6 சீட்டு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் 5 சீட்டு, சிவில் இன்ஜினியரிங் பிசிக்கே 10 சீட் இருக்குது. பிசி கேண்டிடேட்டுக்கு சிவில் 10 சீட் சோனாவில். பிசிஎம் முஸ்லீமுக்கு ஒரு சீட் இருக்குது. 6 சீட்டு எம்பிசிக்கு இருக்குது. எஸ்சிக்கு 5 சீட் இருக்குது. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எஸ்சிக்கு இன்னும் 5 சீட் இருக்குது. ஸோ சேலம் ரீஜியனில் நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா நீங்கள் சோனாவை சூஸ் பண்ணலாம். நீங்கள் இதில் வந்து 5 சீட் இருக்குது. சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இசிஇ படிக்கணும், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 11 சீட் இருக்குது எஸ்சி மாணவர்களுக்கு. இங்கே இந்த காலேஜில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். எஸ்சிஏ எஸ்டியில் கூட
உங்களுக்கு ஃபுல்லாக சீட்ஸ் இருக்குது. ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் சோனா காலேஜில் வந்து 8